இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளை வளர்ப்பில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள். ஒரு குழந்தைய ஒரு பெற்றோர்கள் வளர்க்கிறதா இருந்தா சில விடயங்களை முக்கிய கவனமாக இருக்கிறோம். முதலாவது பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்வு, லௌகிக வாழ்வு. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வாழ்வுகள். அதுதான் விஞ்ஞானம் உண்மைப்படுத்தியதும் அல்குர்ஆனும் உண்மைப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று ஆன்மீக வாழ்வு, மற்றொன்று என்ன? லௌகிக வாழ்வு. லௌகிக வாழ்வு என்றால் என்ன? உலக வாழ்வு. ஆன்மீக வாழ்க்கை என்றால் ஆன்மீக வாழ்க்கை. நம்ம பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்? ஆன்மீக வாழ்க்கை. இந்த விடயத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையில் அதிகம் பார்க்கப்பட வேண்டியது இறை நம்பிக்கை, ஈமான், இறையச்சம். 2 காரியங்களும் ஒரு குழந்தையிடம் இருக்கிறதா அதனை தான் முற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் சொல்றான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். கல்வி நீங்க தேடி போறத நீங்க அல்லாஹ்வை தேடி வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டவர்களே, அந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி, அஞ்சப்படும் விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சிறது வாயால் அஞ்சாதீங்க, உள்ளத்தால் அஞ்சுங்க. உங்கள் உள்ளங்கள் ஈமான் கொண்ட உள்ளங்களாக இருந்தால் என்ன நடக்கும்? என்ன அடையாளம்? நான் ஈமான்தாரி என்பதற்கான என்னுடைய அளவுகள் என்ன? அல்குர்ஆன் சொல்கிறது. என்ன அளவுகள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை செவியேற்றால் வஜிலத்து குலூபுஹும், அவர்கள் உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் அல்லாஹ் என்ற பயம் அவர்களுக்கு ஏற்படும். அதுதான் முஃமினுடைய அடையாளம். நிறைய அடையாளங்கள், ஆரம்பம் நிலையான அடையாளம் என்ன? அல்லாஹ்வை கேட்டா நடுநடுங்கும். அல்லாஹ் பார்த்துட்டு போவோம், நபியார பார்த்துட்டு போவோம். அல்லாஹ் மச்சான் வட்டி யாருக்கு அல்லாஹ்வை பார்த்து கொள்ற? வட்டி எடுத்தா என்ன தண்டனை? வட்டி எடுப்பவன் என்ன தண்டனை? அல்லாஹ் ரசூலோட போரிடுறான்ப்பா. அல்லாஹ் ரசூலோட போரிட்டு நல்ல விஷயமா? அது கட்டாயம் தானே, வாங்கணும். ஒரு தேவைதான அல்லாஹ் ரசூலோட போரிடுவீங்களா? மொத்த பிடிக்கிறதா? அன்னைக்கு யார் கொடுக்கிறது? இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விளையாடக்கூடாது. ஈமான் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கான அடையாளம் அல்லாஹ் ரசூல் என்ற வார்த்தைகள் கேட்கப்பட்டால் உள்ளம் நடுங்கும். இன்னைக்கு நிறைய ஜும்மாக்கள் கும்புறதுமா, நிறைய ரசிகர்கள் கும்புறது விஷயத்தான் இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர் எத்தனை போடுறான்? பிஸ்மிகா 3 வகையாண்டு. அன்பு உறவுகளை இப்படி புறக்கணித்தால் இறை நெருக்கடியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பது சந்தேகம் கிடையாது.